வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திங்கட்கிழமை இரு நாடுகளின் தலைவர்களுடன் பேசிய பின்னர் மெக்சிகோ மற்றும் கனடா மீதான வரி விதிப்புகளை இடைநிறுத்துவதாக அறிவித்தார். வரி விதிப்பு நடவடிக்கைகள் நடைமுறைக்கு வருவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு ட்ரம்பின் இந்த அறிவிப்பு வெளியானது. ட்ரம்ப் சனிக்கிழமை அறிவித்து முன்மொழியப்பட்ட வரி விதிப்புகள் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து இறக்குமதிகளுக்கும் 25% வரி, கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பெரும்பாலான இறக்குமதிகளுக்கும் 25% வரி மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் எரிசக்தி பொருட்கள் மீது 10% வரி. அத்துடன் சீன பொருட்களுக்கு புதிய 10% வரி அறிவிக்கப்பட்டது. சீனாவுடன் விரைவில் பேசவுள்ளதாக ட்ரம்ப் திங்கட்கிழமை முன்னதாக தெரிவித்தார். மெக்சிகன் ஜனாதிபதி கிளாடியா ஷீன்பாம் மற்றும் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆகியோர் அமெரிக்காவுடனான அந்தந்த எல்லைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்த அவர்கள் ஏற்கனவே செய்த உறுதிமொழிகளை மேற்கொண்ட பின்னர் அமெரிக்காவின் அண்டை நாடுகள் மீதான வரிகளை ட்ரம்ப் இடைநிறுத்தினார். அது தொடர்பாக ட்ரம்ப் கூறிய போது, நான் மெக்சிகன் ஜனாதிபதி கிளாடியா ஷீன்பாமுடன் பேசினேன். மெக்சிகோவையும் அமெரிக்காவையும் பிரிக்கும் எல்லையில் 10,000 மெக்சிகன் சிப்பாய்களை உடனடியாக வழங்குவதற்கு அவர் ஒப்புக்கொண்ட மிகவும் நட்பு ரீதியான உரையாடலாக இது இருந்தது என்று ட்ரம்ப் திங்கட்கிழமை ட்ரூத் சமூக வலைதளத்தில் எழுதினார். நம் நாட்டுக்கு மெக்சிகோவில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறுபவர்களையும் தடுக்க இந்த துருப்புகள் நியமிக்கப்படுவார்கள் என்று அவர் எழுதினார். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் தொலைபேசியில் பேசிய பின்னரும் அவர் ட்ரூத் சோஷியலுக்கு பின்னர் ட்ரம்ப் இதே போன்ற அறிவிப்பை வெளியிட்டார். பாதுகாப்பான வடக்கு எல்லையை உறுதி செய்ய கனடா ஒப்புக்கொண்டிருக்கிறது. அந்த எல்லை ஊடாக சட்டவிரோதமாக குடியேறுபவர்களையும் தடுக்க கனடாவும் இராணுவ துருப்புக்களை நிறுத்துவார்கள் என்று ட்ரம்ப் எழுதினார். CNN அறிக்கையின்படி கனடிய எல்லைக்கூடாக அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் மொத்த தொகையில் வரும் 0.2% மட்டுமே. அவர்களும் கனடியர்கள் அல்ல. பெரும்பாலும் ஆசிய நாடுகளில் இருந்து கனடாவுக்கு சுற்றுலா விசா பெற்று வந்து கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள். ஆசியாவில் அமெரிக்க விசா எடுப்பதை விட கனடிய சுற்றுலா விசா கிடைப்பது சுலபம் என்பதால் அப்படி செய்கிறார்கள். ட்ரம்புடனான அவரது அழைப்புக்கு பின்னர் கனடா ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட $1.3 பில்லியன் எல்லை பாதுகாப்பு திட்டத்தை செயற்படுத்துவதை உறுதியளிக்கும் என்று கனடிய பிரதமர் ட்ரூடோ கூறினார். கனடாவின் இந்த $1.3 பில்லியன் எல்லை பாதுகாப்பு திட்டம் ஒரு புதிய திட்டம் அல்ல. இது கடந்த ஆண்டே அறிவிக்கப்பட்டது, கடந்த ஆண்டே தொடங்கியும் விட்டது. அந்த திட்டத்தில் அடுத்த பல ஆண்டுகளில் $1.3 பில்லியன் கனேடிய டாலர்களை புதிய நிதியாக செலவிடுவது, எல்லைகளில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தல் மற்றும் அதிக எல்லை காவலர்களை நிலைநிறுத்துவது ஆகியவை அடங்கும். கண்காணிப்பை அதிகரிக்க கனடா கடந்த மாதம் 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் மற்றும் 60 அமெரிக்க தயாரிப்பு ஆளற்ற விமானங்களை எல்லைக்கு அனுப்பியது. மேலும் எல்லை ரோந்துகளுக்காக புதிய பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு கடந்த ஆண்டே அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டு விட்டது. இது அமெரிக்காவுக்கும் ட்ரம்புக்கும் நன்றாகவே தெரியும். அந்த பழைய திட்டத்திற்காக இப்போது வரி விதிப்பை நிறுத்திக் கொள்வதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 3 பெரிய வர்த்தக பங்காளிகளுக்கு எதிராக வார இறுதியில் வெளியான அசாதாரண வரி விதிப்பு அறிவிப்பு ட்ரம்பின் சொந்த கட்சியின் சில எச்சரிக்கைகளை எழுப்பியது. வட அமெரிக்க பொருளாதாரம், வர்த்தகங்கள் மற்றும் சந்தைகளில் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியது. அத்துடன் அமெரிக்காவில் உயர் பணவீக்கம் காரணமாக பல ஆண்டுகளாக இன்னமும் தள்ளாடும் அமெரிக்க நுகர்வோருக்கு நிச்சயமற்ற தன்மையை வழங்கியது. ட்ரம்பின் வரி விதிப்பு அறிவிப்புக்கு கனடா மற்றும் மெக்சிகோ 18 வரிகளை உத்தரவிட்டன. தேவையான எதிர் நடவடிக்கைகளை எடுப்பதாக சீனா கூறியது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மற்ற நாடுகளுக்கு மற்றொரு சுற்று வரி விதிப்புகளை ஜனாதிபதி பரிந்துரைத்துள்ளார். அடுத்து ஐரோப்பிய ஒன்றியம், அதற்கு அடுத்து ஆசிய நாடுகளின் இறக்குமதிகளுக்கு அதிக வரி விதிப்புகள் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் நீண்ட காலமாக வரிகளை ஆதரிப்பவரான ட்ரம்ப் கூட பொருளாதார வல்லுநர்கள், காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் அவரது சொந்த உதவியாளர்கள் சிலர் எச்சரித்ததை ஞாயிற்றுக்கிழமை ஒப்புக்கொண்டார். அமெரிக்கர்கள் புதிய வரி விதிப்புகளின் வலியை உணர்வார்கள் என்று அவர் தெரிவித்தார். வட அமெரிக்க வரி விதிப்புகள் நடைமுறைக்கு வந்தால் அமெரிக்க பொருளாதாரங்களை மந்த நிலைக்கு விரைவாக அனுப்பும். கார்கள், பெட்ரோல், மரக்கட்டைகள் மற்றும் பிற இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் அமெரிக்க நுகர்வோர் விலைகளை உயர்த்தும் என்றும் அமெரிக்க பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்தனர். நேற்று ஆரம்ப மணி நேரத்தில் டோவ் சந்தையில் கிட்டத்தட்ட 600 புள்ளிகள் சரிந்தது. ஆனால் வரி விதிப்பு இல்லை என்ற செய்திகள் பங்குகளை மீண்டும் பழைய இடத்திற்கு உயர்த்தியது. ட்ரம்ப் திங்கட்கிழமை ஓவல் அலுவலகத்தில் நிருபர்களிடம் சந்தையின் எதிர்வினையை தன்மையை தாம் அறிந்திருக்கவில்லை என்று கூறினார். எனக்கு தெரியாது, நான் அதை பற்றி யோசிக்கவில்லை என்றார். அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை ஒரு வாரகிறுதி தலையங்கத்தில் ட்ரம்ப் வரி விதிப்புகள் பற்றிய ஒரு காரசாரமான விமர்சனத்தை அளித்தது. அதற்கு அவர்கள் கொடுத்த தலைப்பு அமெரிக்காவின் வரலாற்றில் ஊமை வர்த்தக போர்.
அதில் வரி விதிப்பு இறுதி நேரத்தில் நிறுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. திங்கட்கிழமை காலை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலின் தலையகம் பற்றி செய்தியாளர்கள் அதை கேட்டபோது ட்ரம்ப் அதை நிராகரித்தார். அது பற்றி கூறிய ட்ரம்ப், எனது வரி விதிப்பு ஊமையாக இல்லை என்பது மட்டுமல்ல, நீங்கள் இன்று நள்ளிரவு பார்க்க போகிறீர்கள். அந்த நாடுகளின் இறக்குமதிகளுக்கு வரி விதிக்கப்படுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று அவர் கூறினார். கனேடிய மெக்சிகன் தலைவர்களுடன் பேசியது போல சீன ஜனாதிபதியுடனும் வரி விதிப்பு தொடர்பாக பேசப்போவதாக ட்ரம்ப் தெரிவித்தார். சீன இறக்குமதிகள் மீதான வரி விதிப்பும் அறிவித்தது போல செவ்வாய்க்கிழமை 12:01 மணிக்கு நடைமுறைக்கு வரவில்லை. குடியரசுக் கட்சியின் முன்னாள் செனட் சபை தலைவர் மிட்ச் மெக்கானல் ஞாயிற்றுக்கிழமை CBS தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு நேர்காணலில் ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகளை விமர்சித்தார். அது பற்றி கூறிய அவர், வரி விதிப்பு அமெரிக்காவின் எல்லாவற்றின் விலையையும் அதிகரிக்கும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், கனேடிய மெக்சிகோ இறக்குமதிகள் மீதான வரி விதிப்பு அமெரிக்க நுகர்வோரால் செலுத்தப்படும். உங்கள் நாட்டு மக்களுடனும் உங்கள் கூட்டாளிகளுடனும் ஏன் போர் புரிய விரும்புகிறீர்கள் என்று ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பினார். மெக்சிகோவும் அமெரிக்காவும் பாதுகாப்பு இடப்பெயர்வு குறித்து உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறது என்று கூறிய ட்ரம்ப், மெக்சிகோவுடனான பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ஆவலுடன் இருப்பதாக திங்கட்கிழமை தெரிவித்தார். வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ, கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் மற்றும் வர்த்தக செயலாளர் ஹவார்ட் லூனிக் மற்றும் மெக்சிகோவின் உயர்மட்ட பிரதிநிதிகள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். எங்கள் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தத்தை அடைய முயற்சிக்கும் போது ஜனாதிபதி ஷின்பாவுடன் அந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பதை நான் எதிர்நோக்குகிறேன் என்றார் ட்ரம்ப். வரி விதிப்புகள் மற்றும் அவற்றின் அச்சுறுத்தல் ட்ரம்பின் முதல் பதவி காலத்தில் கொள்கை நகர்வுகளாக செயற்பட்டது. அவரது இரண்டாவது பதவி காலத்தில் முக்கிய தூண்களாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ட்ரம்பின் வரி விதிப்பு இடைநிறுத்த அறிவிப்புகளை தொடர்ந்து பாஸ்டன் பெடரல் ரிசர்வ் தலைவர் சூசன் காலின்ஸ், இன்று நாம் பார்ப்பது கொள்கைகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதில் நிறைய நிச்சயமற்ற தன்மை இருப்பதை எடுத்து காட்டுகிறது என்று CNBC பேட்டியில் கூறினார்.